ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. 4வது ஆண்டில் இருக்கிறது. 3ஆண்டு ஆட்சியின் சாதனைகள் தமிழக மக்களின் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளன. 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னும் தமிழ்நாட்டு மக்களின் நன்மதிப்பை பெற்று ஒரு நல்லாட்சி என்ற அந்தஸ்தை தகுதியை பெறும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பல 3 ஆண்டு கால சாதனைகள் தான் வெற்றிக்கு பிரச்சாரமாக அமைந்துள்ளது என்பதை தேர்தல் முடிவுகள் உணர்ந்திருக்கின்றன. ஆகவே 3 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன். ஆந்திர பிரதேசத்தில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளை தவிர்த்து பிற தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு எமது ஆதரவை நல்குகிறோம். 3 நாட்கள் நான் தொடர்ந்து ஆந்திராவில் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் ஒரு எம்பி தொகுதியிலும் 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுகிறோம். 10 தொகுதிகளிலும் ஆணை சின்னத்தில் போட்டியிடுகிறோம். நெல்லூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் ராஜு IAS அவர்களை ஆதரித்து 9ஆம் தேதி நான் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறேன். பொதுக்கூட்டத்தில் பேசுகிறேன். அதே போல 11ஆம் தேதி மும்பையிலே மகாராஷ்டிரா மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அழைப்பை ஏற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறேன். அனில் தேசாய் என்கிற வேட்பாளரை ஆதரித்து 11ஆம் தேதி நாராவியில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறேன். தமிழ்நாடு மட்டுமின்றி பிற மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. 10 ஆண்டு கால ஆட்சி பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. அதிலும் 3வது முறையாக மோடியை பிரதமர் வேட்பாளராக அவர்கள் அறிவித்ததே இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு ஆதாரமாக இருக்கிறது.